தமிழக பாஜக தலைவரான நயினா நாகேந்திரன் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு, தாவேக ஆட்சிக்கு வந்த 35 நாட்கள்ல மட்டுமே 200 குற்றங்கள் நடந்திருக்கு. கோயம்புத்தூர் சிறுமி கொலை இருக்குல்ல, இதை பத்தி முதலமைச்சர் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் பாலியல் கொடுமையால பாதிக்கப்பட்டவங்க பனையூருக்கு நேரில் வந்து தன்னை சந்திச்சாகணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாரா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் பிரபலங்களை மட்டும் தொடர்ந்து சந்திக்கிறாருங்க, இதுக்கெல்லாம் டைம் இருக்கா அப்படின்றாரு. நம்ம முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? இந்த நேரத்தில் இவ்வளோ பிரபலங்களை வந்து சிஎம் சந்திச்சா அது ஒரு பேசு பொருளாக மாறணும். இதோ பேசு பொருளாக மாற்றிட்டாங்களா? அண்டு நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்தோட இப்போதைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கம் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் எல்லாம் மாறி இருக்கும். நான் முதல்வன்ற அந்த 2 வார்த்தைகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பேரை மாற்றிட்டாங்க. அதாவது டிஎன் ஸ்கில் கார்பரேஷன்னு பேர் எப்போ மாற்றி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பழைய பதிவுகள் இருக்குல்ல அதெல்லாம் நீக்கியாச்சு. வீடியோக்கள் இருக்குல்ல அதையும் நீக்கியாச்சுங்க. ஒரு பிராண்ட் நியூவாக இந்த திட்டத்துக்கான ஒரு கலரிங்கை இப்போ கொடுத்துருக்க மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இது டிஎம்கே சைடில் ஒரு பெரிய கொதிப்பை ஏற்படுத்திருச்சு. அவங்கெல்லாம் போஸ்ட் மேலே போஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க நான் முதல்வன், அதில் கட்சி சார்ந்த குறியீடோ ஸ்டாலின் அவர்கள் சார்ந்த எதுவுமே இல்லையங்க, அது எதுக்காக பேரெல்லாம் மாற்றுறீங்கன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் டிவிகே சைடில் சொல்கிறது பொதுவான பேராக இருக்கட்டும்ங்க, திறமை தானே, ஃபுல்லாக திறன் வளர்க்குறது தானே, அது சார்ந்து இருந்துட்டு போகுதுன்னு அவங்க சைடில் சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் கிளாஷ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அம்மா உணவகம், நான் உட்பட நீங்கள் எல்லாருமே அதில் சாப்பிட்ருப்பீங்க, பயனடைஞ்சிருப்போம். நம்மளால் அதில் ஒரு பயனாளிகள் தான். அப்பேற்பட்ட அம்மா உணவகம் சார்ந்த ஒரு பெரிய விஷயம் குற்றச்சாட்டாக எழுந்திருக்கு. நினச்சி கூட பார்த்துருக்க முடியாதுங்க. அப்பேற்பட்ட குற்றச்சாட்டு நம்ம தூத்துக்குடி கோயில்பட்டி இருக்குல்ல, அங்கே இருக்க அம்மா உணவகத்தில் லோக்கலில் இருக்க மக்கள் எப்போ அந்த உணவகத்துக்கு போனாலும் கொஞ்ச நேரத்துலேயே ஏன்பா சாப்பாடு காலிப்பா, குறிப்பாக இட்லி காலிப்பா, இதையே சொல்லிட்டு இருந்திருக்காங்களாமா. அவங்க என்ன எதுன்னு விசாரிச்சு பார்க்குறப்ப அங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, அங்கே இந்த இட்லி வித்துடுறாங்களாமா. அம்மா உணவகத்தில் தயாராகிற இட்லியை பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ்க்கு வித்துடுறாங்களாமா. இப்போ அந்த ஹோட்டல்ஸ் என்ன பண்ணோம், இதே இட்லி எவ்வளோக்கு விற்பாங்க? புரியுதா? இப்போ ஏற்பட குற்றச்சாட்டு எழுந்திருக்குங்க. இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? பொதுவாக பார்சல்லாம் கொடுக்கப்படாதுல்ல, ஆனால் பார்சலை கொடுக்குறாங்களாம். விதியை மீறின விஷயமா இதையும் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய குற்றச்சாட்டு அந்த அம்மா உணவகம் சார்ந்து எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, இது நிரூபிக்கப்படுதோ இல்லையோ குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யான்னு, ஆனால் ஏதோ ஒரு பேச்சு வந்துருச்சுல. இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு முழுக்க இருக்க அம்மா உணவகங்களில் முறையாக தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஸ்பெஷலாக போட்டாங்கன்னா மனசு கொஞ்சம் குளிரும்.